ஹோஷியார், ஜோதா பேகத்தை பார்க்க வேண்டும் என்று கூறினேனே, நீ அவளிடம் கூறினாயா? நான் எவ்வாறு தவறு இழைப்பேன் உசோர்? நான் ஜோதா பேகமிடம் கூறிவிட்டேன். ருக்கையா பேகம் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்றேன். அப்படி என்றால் ஏன் இன்னும் அவள் வரவில்லை? வணக்கம் ருக்கையா பேகம், என்னை அழைத்தீர்களா? ஆம் ஜோதா பேகம், வா, வந்து அமரு. நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அமரு. கூறுங்கள். ஜலாலை குறித்து உன்னுடைய மனதில் ஏதாவது அபிப்பிராயம் இருக்கிறதா? இல்லை, தங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. சரி, நான் உன்னிடம் நேரடியாகவே கேட்கிறேன். உனக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும், ஜலாலின் குழந்தைக்கு நீ தாயாக போவதில்லை என்று. இதை பற்றி உன்னுடைய மனதில் ஏதாவது வருத்தம் இருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஜலால் வருத்தப்பட்டு கண் கலங்கியதை நான் பார்த்தேன். அதோடு உன் கண்களையும் நான் பார்த்தேன். ஜலாலை மிகவும் பாவமாக பார்த்து கொண்டிருந்தாய். ஜலாலின் வேதனையை பார்த்து நீ மிகவும் வருத்தப்பட்டாய். இத்தனை நாட்கள் நீ அவருடன் சேர்ந்து இருந்ததால் அவரை நீ ஒன்றும் காதலிக்க ஆரம்பிக்கவில்லையே. அந்த இரவை நினைத்து நீ ஒன்றும் வருத்தப்படவில்லையே. அந்த இரவில் அது ஏன் நடக்கவில்லை என்று வருந்துகிறாயோ? உங்கள் மனதில் பல கேள்விகள் எழுந்துள்ளதே ருக்கையா பேகம். உண்மையை கூறவா? ஷெஹன்ஷா எனக்கு அளித்த வாக்கையும் என் மானத்தையும் காப்பாற்றியுள்ளார் என்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உண்மையில் ஷெஹன்ஷா வருத்தப்பட்டதை எனக்கு வருத்தத்தை அளித்தது. உண்மை என்னவென்றால் அவர் மீது எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. ஏனென்றால் அவர் பொறுப்பாக நடந்து கொண்டார். என் மானத்திற்கு களங்கம் வராமல் அந்த சபையில் என் மானத்தை காப்பாற்றினார். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஆனால் என்னுடைய நன்றியை நீங்கள் காதல் என்று புரிந்து கொண்டால் அது உங்களுடைய தவறு ருக்கையா பேகம். எப்பொழுதும் அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றியது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்பொழுதுமே அவர் உங்களுக்கு உரியவர்தான். அதுவும் நல்லதுதான். நீ ஏதோ ஜலால் மீது காதல் வயப்பட்டு விட்டாயோ என்று நினைத்தேன். ஜலால் எந்த பெண்ணுடன் சேர்ந்திருந்தாலும் அதை நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் ஜலால் ருக்கையா பேகத்தை விடுத்து வேறு யாரையாவது காதலித்தால் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. காதல் பிறப்பதும் நெருங்கி இருப்பதும் இரண்டும் வெவ்வேறு விஷயம். ருக்கையா பேகம், நீங்கள் என்னை நிறைய கேள்விகள் கேட்டீர்கள். இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அது என்னவென்றால், நீங்கள் உண்மையாகவே ஷெஹன்ஷாவை காதலிக்கின்றீர்களா? இது என்ன அர்த்தமற்ற கேள்வி? கேள்வி எப்பொழுதுமே கேள்விதான். பதிலை கூறுங்கள், கூறுங்கள். உண்மையிலேயே ஷெஹன்ஷாவை காதலிக்கிறீர்களா? ஆகையால் தானே நான் பேகமானேன். நான் எப்பொழுதுமே சிறந்தவள். நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் அல்ல. எனக்கு பதில் கூறுங்கள். நீங்கள் ஷெஹன்ஷாவை உண்மையிலேயே காதலிக்கிறீர்களா இல்லையா? நான் அவருடைய பால்ய சிநேகிதி. இல்லை, நான் கேள்வி கேட்பது தோழியை பற்றி அல்ல, அதோடு ஒரு பேகத்திடமும் அல்ல. இந்த கேள்வியை நான் ஒரு பெண்ணை பார்த்து கேட்கின்றேன். நீங்கள் உண்மையிலேயே ஷெஹன்ஷாவை காதலிக்கிறீர்களா? அதாவது அவர் ஷெஹன்ஷாவாக இல்லாத பொழுதே? இல்லை, நீங்கள் தோழியாக பேகமாக இல்லை என்றாலும் அவரை காதலித்திருப்பீர்களா? அந்த நிலையிலும் நீங்கள் அவரை காதலிப்பீர்களா? அப்பொழுதும் அவர் மகிழ்ச்சியை உங்கள் மகிழ்ச்சியாக நினைப்பீர்களா? போதும், நீ அதிகமாக பேசுகிறாய் ஜோதா பேகம். இத்தோடு நிறுத்திக்கொள். எனக்கு ஜலால் என்றால் விருப்பம். நான் ஏன் காதலிக்கிறேன், எதற்காக காதலிக்கிறேன் என்று கேட்டால் அதை யாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உனக்கு மட்டுமல்ல, எனக்கும் அதை தெளிவுபடுத்த தேவையில்லை. இப்பொழுது நீ செல்லலாம். என்னை அழைத்ததும் தாங்கள்தான், போக செல்வதும் தாங்கள்தான். சரி, நான் சென்று விடுகிறேன். அதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு செல்கிறேன். பெறுவதற்கும் அடைவதற்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கின்றது ருக்கையா பேகம். நிச்சயமாக. எவ்வளவு வித்தியாசம் என்றால் உனக்கும் ஜலாலுக்கும் உள்ள உறவை போன்றது. என்னுடைய விஷயம் இருக்கட்டும், நான் அவரிடமிருந்து தள்ளி இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் அவரின் பால்ய சிநேகிதி அல்லவா? ஷெஹன்ஷாவை காதலிக்கிறீர்களா இல்லையா என்ற கேள்விக்கு உங்களால் சரியான பதிலை கூற முடியவில்லையே.
ருக்கையா பேகம், எனக்கு நீங்கள் பதிலளிக்கவில்லை. ஆனால் உங்களுக்காவது நீங்கள் பதில் கூறிக்கொள்ளுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு ஷெஹன்ஷா மீது காதலா அல்லது ஷெஹன்ஷாவின் பேகமாக இருப்பதா? என்ன இது? காலையில் விளையாடத்தான் வந்தாயா? மகாமங்கா அவர்கள் உன்னை இங்கு விளையாட அழைக்கவில்லை, வேலை செய்யத்தான் அழைத்தார். ஆனால் தாயே, இங்கிருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள், யாரும் என்னை திட்ட மாட்டார்கள். அவ்வாறென்றால் உன்னை நிந்திக்கும் வரை நீ இங்கு விளையாடி கொண்டிருப்பாயா என்ன? சென்று வேலையை பாரு. விளையாடட்டும். வேலை செய்யும் வயதா அவளுக்கு? விளையாட வேண்டிய வயதுதான். விளையாடட்டும். சித்தம் ஹொசூர், சிறிது நேரத்தில் சமையலறைக்கு வந்துவிடு. நீங்களும் செல்லுங்கள், வேலையை பாருங்கள். என்ன ஆயிற்று? கழுத்தில் எந்த நகையும் இல்லை, கைகளும் வெறுமையாக உள்ளது, எந்த நகையும் இல்லை. உசூர், நாங்கள் வெறும் அடிமைகள். எங்களிடத்தில் அந்த நகைகள் எவ்வாறு இருக்கும்? ஒன்று செய், எனது அறையில் முக்கியமான வேலை உள்ளது, நீ வா. என்ன விஷயம் மோதி? ஆதம் கான் எவ்வளவு அநியாயம் செய்கிறான் ஜோதா. அந்த புறத்தில் ஒரு சிறு பெண்ணை கூட அவன் விட்டு வைப்பதில்லை. நீ என்ன கூறுகிறாய்? உனக்கு எவ்வாறு தெரியும்? இல்லை ஜோதா, ஆதமுடைய பார்வையும் ஆலோசனையும் நான் நன்கு அனுபவித்திருக்கிறேன். சிறுமியோ இளம் பெண்ணோ, அவனை பொறுத்தவரை அது ஒரு போதைப் பொருள், காமக்கொடூரன். அங்கே பார், அந்த சிறுமியை அவனுடன் அழைத்து செல்கிறான். அவள் தாயிடம் இவன் என்ன கூறினான் என்று தெரியுமா? அந்த குழந்தை விளையாடட்டும் என்றான். இப்பொழுது எதற்காக அழைத்து செல்கிறான்? என்னவாயிற்று இளவரசரே? இந்த பட்டத்தை பறக்க வைக்க முடியவில்லையா? இது பறக்காது என்று நினைக்கிறேன் ஷெஹன்ஷா, ஏனென்றால் காற்று பலமாக வீசுகிறது. காற்று அதிகமாக வீசும்போது பறக்க விட்டால் தான் நமக்கு பெருமை குட்டி ராஜா. ஷெஹன்ஷா இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை எவ்வாறு நிர்வகிக்கிறார் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. பட்டத்தை காற்றில் பறக்க விடுவது போல் அவர் அனைத்திலும் திறமை வாய்ந்தவர். இதை பிடித்துக் கொள்ளுங்கள் ரஹீம். ரஹீம், பார்த்து, பட்டம் கீழே வந்துவிடும். ரஹீம், உங்கள் கவனம் அனைத்தும் நூலின் மீது இருக்க வேண்டும். சற்று கவனம் தவறினாலும் நூல் அருந்து பட்டம் கீழே விழுந்துவிடும். புரிகிறதா? அற்புதம் ஜோதா பேகம். காற்றின் போக்கை நன்கு அறிவீர்கள். உங்களுக்கு பறவைகளும் மிகவும் பிடிக்கும் போல் தெரிகிறது. ஏன் அவ்வாறு கேட்கின்றீர்கள்? இயல்பாக கேட்டேன். பறவைகளை விட்டுவிட்டு இங்கே வந்தீர்களே, அதற்காகத்தான் கேட்டேன். இல்லை, நீங்களாவே இஷ்டப்பட்டு என்னிடம் ஏதாவது பேச வந்திருக்கலாம். இதை சாக்காக வைத்துக் கொண்டுதானே என்னிடம் பேச வந்தீர்கள்.
நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. அது மட்டுமல்லாமல் நான் உங்களுடைய பேகம். உங்களோடு பேச சந்தர்ப்பம் தேடுவதற்கு எனக்கு என்ன அவசியம்? சரி, கூற வந்ததை கூறுங்கள். நான் உங்களிடம் கூற வந்தது என்னவென்றால், பக்ஷி பானுவை... போதும் ஜோதா பேகம். பக்ஷி பானு உங்களை விட எனக்கு நெருங்கிய உறவு. அன்று தர்பாரில் நீங்கள் தண்டனை வழங்கிய போது நானும் ஒரு தண்டனை வழங்கினேன் என்பதை மறந்து விடாதீர்கள். தீர்ப்பு கூறிய பிறகு அந்த விவகாரம் அன்றே முடிந்துவிட்டது. அதனால் நீங்கள் தயவு செய்து என்னுடைய காயத்தை இன்னும் பெருசாக்காதீர்கள். ஷெஹன்ஷா, நான் உங்களிடம் என்ன கூற வந்தேன் என்றால், இதை பற்றி பேசுவதற்கு இனி எதுவும் இல்லை என்று நான் கூறிவிட்டேன். அதுபோல் நீங்களும் அவளை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிடுங்கள். சின்னம்மா, பட்டம் மீண்டும் கீழே வருகிறது. யா அல்லாஹ், எவ்வளவு அழகாக என்னை படைத்திருக்கிறாய். எந்த நகை அணிந்தாலும் பார்க்க அழகாக இருக்கிறேன். ஜாவிதா, போதும். உன்னை பார்ப்பதை நிறுத்திக்கொள். உன்னை நீயே கண் வைத்து விடுவாய் போலிருக்கிறது. ஆதாப். ஆதாப், கூறு, என்ன வேலையாக வந்தாய்? சுபைதார் அவர்கள் என்னை இங்கு வரச் சொன்னார். அப்படியா? அது சரி, என்னிடம் ஒன்று கூறு. பார்ப்பதற்கு நான் எவ்வாறு இருக்கிறேன்? அழகாக இருக்கிறீர்கள். அது எனக்கும் தெரியும். ஒருவேளை என் கணவர் நிறமும் என் நிறம் போன்று இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவர் தாய் நிறத்தில் அவர் இருக்கிறார். அதனால்தான் சற்று மங்கலாக இருக்கிறார். நான் என்ன செய்வது? காதலிக்கும் போது அப்படித்தானே நடக்கும். காதலுக்கு கண் இல்லையே. இதோ வந்துவிட்டார் என்னுடைய சுபேதரர். எனது பரிசு, அணிந்து கொள். இதை நான் எவ்வாறு? வாங்கிக்கொள், வாங்கிக்கொள். அவர் எவ்வளவு அன்பாக தருகின்றார். நன்றி. நீங்கள் இருவரும் மிகவும் நல்லவர்கள். என்ன பிரச்சனை என்றாலும் கூறு. எந்த நேரமானாலும் சரி, தயங்காமல் இங்கு வா. ஆதாப். ஏன் என்னை எப்படி பார்க்கிறாய்? உங்களுக்கு திருஷ்டி பட்டு விடுமோ என்று ஆலோசிக்கிறேன். நீங்கள் மிகவும் நேர்மையான கணவர் அல்லவா? ஒரு சிறுமி மீது தங்களுக்கு எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ளது. இந்நேரம் நமக்கு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த பெண் வயதுதான் இருக்கும். எப்போதும் நான் நினைப்பது வேறு, நீ நினைப்பது வேறு. இவ்வளவு பெரிய பெண்ணிற்கு தந்தையாக எனக்கு வயதாகவில்லை. அது மட்டுமல்ல, நீ சொல்லும் அளவிற்கு இவள் சிறுமி அல்ல. நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தாங்களே நன்றாக பாருங்கள், அவள் ஒரு சிறுமிதான். இதை இதோடு விடு. சரி, விட்டு விடுகின்றேன். பிறகு நான் தங்களை பற்றி பேசலாமா? தாங்கள் மிகவும் நல்லவர். ஆகையால் தான் அந்த சிறுமிக்கு என் நகையை கொடுக்கும் போது கூட நான் எதுவும் கூறவில்லை. உங்கள் கருணை உள்ளத்தை பார்த்து என் கண்கள் கலங்கி விட்டன. குதா கருணையால் அனைவருக்கும் தங்களை போன்ற கணவர் கிடைக்க வேண்டும். ஒரு தாசி சிறுமி மீது இவ்வளவு அன்பும் அக்கறையும் காட்டுகிறீர்கள். ஜலாலுடைய பிறந்தநாள் இன்னும் ஒரு சில நாட்களில் வரப்போகிறது. அந்த புறத்தில் எவ்வளவோ துன்பங்கள். ஆகையால் இந்த வருடம் பிறந்தநாள் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆனந்தத்தில் அனைத்தும் மறந்துவிட வேண்டும். முதலில் ருக்கையா பேகத்தின் கர்ப்பம் கலைந்தது. பிறகு ஜோதாவிற்கும் ஜலாலுக்கும் கலங்கம் ஏற்படுத்த நினைத்தார்கள். ஆகையால் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஜலால் பிறந்தநாள் அன்று அனைத்து துக்கத்தையும் மறந்துவிட்டு தனது எதிர்காலத்தை நினைத்து நிம்மதியாக இருக்க வேண்டும். மகாராணியின் கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். மகாராணி அவர்களே, ஏற்பாடுகளில் எந்த குறையும் இருக்காது. ருக்கையா பேகம், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் எப்பொழுதும் போல் அவனுக்கு பிடித்ததை இந்த வருடமும் நீ அவனுக்காக செய்ய வேண்டும். அதை நீ செய்வாயா? தாங்கள் வருத்தப்படாதீர்கள். நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். அதோடு நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் போல் ஷெஹன்ஷா விரும்பும் பரிசினை அவருக்கு அளியுங்கள். நிச்சயமாக எப்பொழுதும் போல இந்த வருடமும் நடக்கும். அதில் ஒரு சிறு மாறுதல். இந்த வருடம் பக்ஷி பானு விழாவில் பங்கேற்க மாட்டாள்.
ஆனால் அண்ணி அவர்களே, மகாராணியார் சரியாக கூறினார். இந்த விழா ஷெஹன்ஷாவை மகிழ்விப்பதற்காக செய்யப்படுவது. பக்ஷி பானு இந்த விழாவில் கலந்து கொண்டால் ஷெஹன்ஷாவிற்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தும். அதோடு எனக்கு தெரிந்த வரையில் ஜலால் பக்ஷி பானு வருவதை விரும்ப மாட்டார். ஆனால் அத்தை அவர்களே, ஷெஹன்ஷா பக்ஷி பானுவை மன்னித்து விட்டார் அல்லவா? இல்லை சலிமா பேகம், மன்னிக்கப்படுவதற்கு பக்ஷி பானு ஏற்றவள் அல்ல. நான் கூறியது கூறியவாறே நடந்தாக வேண்டும். எனது கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும். அத்தை அவர்களே, அத்தை அவர்களே, அத்தை அவர்களே, இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை ஜாவிதா. நான் கூறுவதை கேட்டால் நீங்களும் இப்பொழுது சந்தோஷப்படுவீர்கள். வானத்திலிருந்து தங்கம் பொழிகிறதா? அதைவிட மகிழ்ச்சியான செய்தி, இன்று உங்கள் மகனின் இன்னொரு ரூபத்தை நான் பார்த்தேன். அவர் மிகவும் நல்லவர். நீங்கள் அறிவீர்களா? அவருக்கு குழந்தை என்றால் மிகவும் பிடிக்கும். யா அல்லாஹ், இவ்வாறு புகழ்ந்தால் என் கண்ணே அவர் மீது பட்டுவிடும். அந்த சிறுமியை எவ்வளவு அன்பாக பார்த்தார் தெரியுமா? யார் அந்த சிறுமி? அவள்தான் அந்த தாசியின் மகள். அவள் கழுத்தில் நகை இல்லாததை பார்த்து அவர் கண் கலங்கி விட்டார். பிறகு என் விலை மதிப்பற்ற நகையை அவளுக்கு வழங்கி விட்டார். அப்படியே அந்த சிறுமியை அணைத்துக் கொள்ளும் அளவிற்கு அவளை அவ்வளவு அன்பாக பார்த்து கொண்டிருந்தார். உன் உத்தேசம் என்ன ஜாவிதா? ஆதஹாம் அணைக்க வேண்டும் என்று நினைப்பது எதை? ஓஹோ, அத்தை அவர்களே, அவருக்கு குழந்தை ஆசை வந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஆகையால் தான் அந்த சிறுமியை அவர் அன்பாக பார்த்தார். அவர் நான் தாயாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். என் மீது அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது. நான் சந்தோஷமாக உள்ளேன். அச்சிறுமி பார்ப்பதற்கு எவ்வாறு இருப்பாள்? என்னை மாதிரியே மிகவும் அழகாக இருந்தாள். பாலாடையை போல அவ்வளவு வெண்மையாக இருந்தாள். உன் கணவன் ஆதஹாம் அவளை அன்போடு பார்த்தானா? அன்போடுதான். எப்படி என்றால், ஒரு சமயம் என்னை பார்த்தது போலவே. என்னை இப்போது சற்று ஸ்ரத்தையோடு பார் ஜாவிதா. சரி சொல், நான் உன்னை இப்போது பார்ப்பது போல் பார்த்தானா இல்லை? நான் கூறுவது உங்களுக்கு புரியவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். சபாஷ், வாழ்க்கையில் முதன்முறையாக புத்திசாலித்தனமாக பேசியிருக்கிறாய். உண்மையாகவா? சரி, நீ சென்று உன் அறிவை பாயசம் மீது காட்டு. சரி அத்தையே, இன்று நான் பிரமாதமாக பாயாசம் செய்ய போகிறேன். எவ்வளவு மகிழ்ச்சியான தருணம் இது. இன்று பாயாசம் நன்றாக வர வேண்டும். அச்சிறுமிக்கு ஆதஹாம் நகையை பரிசளித்தான் என்றால் அவனுடைய உத்தேசம் என்னவாக இருக்கும்? ஒன்றும் புரியவில்லையே. தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேள். உண்மையில் உங்களுக்கு எதிரி யார்? செகண்ட் ஷா ஜலாலுதீனா அல்லது ஜோதா பேகமா? இவர்கள் இருவரையும் பிரிப்பதன் மூலம் தங்களுக்கு எதுவும் சிம்மாசனம் கிட்டாதே. இதில் அரசியல் பயன்பாடு எதுவும் தெரியவில்லை. பின்பு எதற்காக இதை செய்கிறீர்கள்? அந்த விஷயம் உனக்கு புரியாது. எனக்கு என்ன வாக்களித்தார்கள் என்று எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். ஆமீரையும் அங்கிருக்கும் ராஜகுமாரி ஜோதாவையும் சுக்தை கான் கூறியதில் சந்தேகப்படும்படி எதுவும் இல்லை. ஆமீரின் ராஜகுமாரி ஒரு அதிரூப சுந்தரி. ஆமீர் தங்களுக்கு சொந்தமானார். ஆமீரின் ராஜகுமாரியான ஜோதாவும் தங்களுக்கு சொந்தமாவாள். அவள் வெறும் பேரழகி மட்டுமல்ல, பேரறிவும் கொண்டவள். ஜோதா, உனது பெயரில் ஏதோ ஒன்று இருக்கிறது. என்ன கூறினாய்? ஜோதாவிற்கு நிச்சயமாகிவிட்டதா? யாருடன்? பான்பூரின் ராஜா சூரியபானுவுடன். சூரியபான் சிங்கா? சந்தர்ப்பம் கிடைத்ததும் சூரியபானுவின் தலையை கொய்து விட்டேன். ஜோதாவின் அண்ணன்களை சிறையில் அடைத்தேன். நான் ஜோதாவை என்னுடைய வேகமாக்கிக் கொள்ள ஆசைப்பட்டேன். அந்த ஜோதா நிச்சயம் என்னுடைய வேகமாகி இருப்பாள்.
இந்த செய்தி உண்மைதான். ஷேன்ஷா ஜோதாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். கூடாது. ஜலால் அவ்வாறு செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஆனால் ஜலாலோ ஜோதாவை திருமணம் செய்து கொண்டான். எனது விதி அவனது விதவை தங்கையை நான் திருமணம் செய்து கொண்டேன். இது தினமும் என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ஆமீருக்கு சென்றவுடன் தெரிந்தது, அந்த மருந்து நோயை குணப்படுத்துவதுடன் நோயை உண்டாக்கும் என்பதை தெரிந்து கொண்டேன். நான் அதற்கான திட்டத்தை தீட்டினேன். அதில் ஜெயித்திருப்பேன். ஜலாலுக்கும் ஜோதாவிற்கும் பிரளயம் ஏற்படும் அந்த நேரத்தில் என்னுடைய திட்டங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிட்டது. நான் ஓட வேண்டியதாகிவிட்டது. இப்பொழுது எனக்கு ஜோதாவும் இல்லை, முகலாய ராஜ்யத்தில் சுபேதார் பதவியும் இல்லை. அவ்வாறு என்றால் நீங்கள் ஆக்ராவிற்கு திரும்பி செல்ல மாட்டீர்களா? அதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும்.